4 அதிகாரத்தோட நம்ம முடிக்க போறோம். ಅದ್ಭುತವಾದಂತ 4 ಅಧ್ಯಾಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಇದನ್ನು ಮುಗಿಸಿಕೊಳ್ತೀವಿ. இத நான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். இந்த வாரம் ஃபுல்லா நான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது எனக்கு இந்த 19ல இருந்து 22வது வசனம் வந்து அப்படியே ஒரு இருதயத்துல ஒரு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கிச்சுங்க. ಇಲ್ಲಿ ಕಳೆದ ವಾರ ಎಲ್ಲ ಇದರ ಕುರಿತಾಗಿ ಧ್ಯಾನಿಸಲ್ಪಡುವಾಗ ಈ ಒಂದು ಅಧ್ಯಾಯಗಳು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವನ್ನು ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ಮೊದಲು ಹೇಳ್ತೀನಿ, இதான் நம்ம ஃபியூச்சர்ங்க. ಇದೇ ನಮ್ಮ ಭವಿಷ್ಯತ್. இதான் கிறிஸ்டியனோட ஃபியூச்சர். எப்படி ಇದೇ இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ಇದೇ ಕ್ರೈಸ್ತರ ಒಂದು ಭವಿಷ್ಯತ್ ಇದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ 19வது அதிகாரத்துல 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஒரு பெரிய கொண்டாட்டம் பரலோகத்துல ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்குதுங்க. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೊಂಡಾಟವೇ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அங்க ஒரு திருமணம் நடக்க போகுதுங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆ ನಡೆಯೋದಕ್ಕಿದೆ. யாருக்கு? ಯಾರಿಗೆ? ஜீசஸ்க்கும் ಯೇಸುವಿಗೆ, சர்ச்சுக்கும். சர்ச்னா சபைக்கு. யாரு? நம்ம மணவாளன் மணவாட்டிக்கு ஒரு மேரேஜ் நடக்க போகுது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಮೊದಲಿಂಗನು ನಾವು ಮೊದಲಗಿತ್ತಿಯರಿಗೆ ಅಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಮದುವೆ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. இது வரைக்கும் சாப்டர் 4ல இருந்து சாப்டர் 18 வரைக்கும் என்ன பார்த்தோம்? கிறிஸ்தவங்களுக்கு போராட்டம், பிரச்சனை, நிலநடுக்கம், பாதைக்கு வாதைக்கு மேல வாதைங்கங்க. ಅಲ್ಲಿ 14ರಿಂದ 18 ವಚನದವರೆಗೂ 15 ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಹೋರಾಟಗಳು, ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಅನೇಕ ಕಷ್ಟ, ಸಮಯ, ಸಂಕಟಗಳು ಇದೇವರೆಗೆ ಇವನ್ನೆಲ್ಲ ನಾವು ಗಮನಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. ஒரு சைடு அந்தி கிறிஸ்து, ಒಂದು ಪಕ್ಕ ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತ, ஒரு சைடு மகா உபத்திரவ காலம், ಒಂದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮಹಾ ಉಪದ್ರವಗಳ ಕಾಲ, இன்னொரு சைடு கடல்ல இருந்து ஒரு ஒரு மிருகம், அப்புறம் கள்ள தீர்க்கதரிசி எல்லாரும் இருக்காங்க. ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಸಮುದ್ರದಿಂದ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಮೃಗಗಳು ಬರ್ತಾ ಇದೆ, ಸುಳ್ಳಾದಂತ ಬೋಧಕರು ಕೂಡ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ இங்க பரலோகத்துல ஒரு சீன் பாக்குறோம் நம்ம. ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒரு பெரிய மேரேஜுக்கு போனா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா நம்ம போவோம் எல்லாரும். அங்க மேரேஜே ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அந்த டைம். ಅಲ್ಲಿ ಮದುವೆ ಒಂದು ವಿವಾಹ ಆಗ್ತಾ ಇದೆ. ವಿವಾಹಕ್ಕೆ ಹೋಗಲ್ಪಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಂತೋಷಕರವಾಗಿ ಅಲ್ಲಿರ್ತದೆ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த லேடிஸ் மாதிரி போறாங்கல்ல, அதான் சர்ச். ஆண்டவருடைய சபை மக்கள் நம்மலாம். நம்ம என்ன பண்றோம்? எல்லாம் ரெடியா நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட கூட ஒண்ணா போறோம். ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಬಿಳಿ ವಸ್ತ್ರ ತೊಟ್ಟುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಅಂತಂದ್ರೆ ಸಭೆಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಭೆಗಳಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ನಾವುಗಳು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து அந்த பரலோகத்துல பெரிய ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது. இந்த மேரேஜ் ஃபீஸ்ட் நடந்துட்டு இருக்குது. ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ವಿವಾಹ ಔತಣವು ಅದು ನಡೆಯಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. அப்போ என்ன ஆகுது பாருங்க. ಆಗೇನಾಗ್ತದೆ ಗಮನಿಸ್ರಿ. 19th chapter 2nd partல என்ன நடக்குது? 19ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ಭಾಗದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? ஒரு குதிரை மேல, வெள்ள குதிரை மேல இயேசு கிறிஸ்து வரார். அப்படியே ஒரு சேனையோட இயேசு கிறிஸ்து வரார். ಅಲ್ಲಿ ಬಿಳಿ ಕುದುರೆಯ ಮೇಲೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಹಾ ಸೈನ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய பேர் வந்து the word of God. 13வது வசனத்துல போட்டிருக்கு. அவருடைய வஸ்திரம் வந்து இரத்தத்துல வந்து முக்கப்பட்டிருக்குது. அவருடைய இது வந்து என்னதுன்னா word of God, தேவனுடைய வார்த்தை அப்படின்னு இயேசப்பா மேல எழுதி இருக்குது. ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ರಕ್ತ ಪೋಕ್ಷಿತವಾದಂತ ವಸ್ತ್ರವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡು ಆತನಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯವೆಂದು ಹೆಸರು. அவர் Dress மேல என்ன போட்டிருக்குதுன்னா King of Kings and Lord of Lords, ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் அப்படின்னு வந்து அவருடைய Dress மேல எழுதி இருக்குது. ಆತನ ವಸ್ತ್ರದ ಮೇಲೆ ರಾಜಾದಿ ರಾಜನು ಕರ್ತರ ಕರ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿದೆ. அங்க வந்து என்ன பண்றாரு? அந்த இருக்கிற பூமியில இருக்கிற அந்த அந்த மிருகத்தையும், முதலாவது மிருகம், ரெண்டாவது கள்ள தீர்க்கதரிசி எல்லாரையும் வந்து இயேசு கிறிஸ்து நாசம் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಆ ಒಂದು ಸಮುದ್ರದಿಂದ ಬಂದಿರತಕ್ಕಂತ ಮೃಗವಾಗಿರಬಹುದು, ಆ ಒಂದು ಕಳ್ಳ ಬೋಧಕರಾಗಿರಬಹುದು, ಅವೆಲ್ಲರನ್ನ ಕೂಡ ನಾಶ ಮಾಡಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. எப்படி ஆண்டவர் போர் போடுறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்படி ஆண்டவர் யுத்தம் செய்யறாருன்னு தெரியுமா? ಹೇಗೆ ದೇವರು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದೆಯಾ? எப்படின்னு பாருங்க. ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. 21வது வசனம். 21ನೇ ವಚನ. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. பாருங்க, அவங்க எல்லாரும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையினாலே, ஆண்டவர் சொல்ற வார்த்தையினாலே எல்லாரும் அழிஞ்சு போயிடுறாங்க. ಅಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ಬಾಯಿಂದ ಬರ್ತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಹತರಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஏன்னா அவருடைய பேர் வந்து இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். அப்படின்னா ஆண்டவர் சொன்னா வந்து நடக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னாலே நடக்கும். அவர் யுத்தம் பண்ணணும், போய் சண்டை போடணும்லாம் தேவையில்ல. வாயிலிருந்து சொன்னாலே முடிஞ்சிரும் அந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೋಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ಬೇಕೆಂಬುದಾಗಿಲ್ಲ, ಆತನ ಬಾಯಿಂದ ಹೇಳಿದ್ರೆ ನಡೀತದೆ. ಯಾಕಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಆತನಿಗೆ ಹೆಸರು.